பட்டியலின மக்களுக்கான, அதாவது எஸ்சி மக்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி ஆகஸ்ட் 1 சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கிற ஒரு பரிந்துரை, ஒரு சஜஷன் வந்து முதல்ல அதை கொண்டாட வேண்டியது பட்டியலின சகோதர சகோதரிகள் தான். ஏன்னா இதனால் எஸ்சி மக்களுக்கு கொடுக்குற இடஒதுக்கீட்டில் 1%, ஒரே 1% கூட குறையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கவர்மெண்ட் ஜாபில் 15% இடஒதுக்கீடு, அதாவது ஒவ்வொரு 100 வேலைக்கும் 15 வேலை கண்டிப்பாக பட்டியலின மக்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 15 வேலையும் இதுக்கப்புறமும் பட்டியலின மக்களுக்கு தான் போகும். அது வந்து ஒரு எம்பிசிக்கோ ஓபிசிக்கோ, ஏன் பிராமணர்களுக்கோ, அந்த வார்த்தையை வச்சு தானே உங்களை ஏமாத்துறாங்க, பிராமணர்களுக்கோ போகாது, பட்டியலின மக்களுக்கு தான் போகும். ஆனால் எப்படிப்பட்ட பட்டியலின மக்கள் அப்படிங்கிறதுக்கு தான் சஜஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கிரீமி லேயர்னு ஒன்று வருமானத்து படி வைங்க. அதாவது அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 18 லட்சம் வருமானம் வாங்குற ஒரு குடும்பம், அதாவது ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் வருமானம் வாங்குற ஒரு பட்டியலின குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும், எனக்கு அப்பா இல்லைங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, நான் ஏழ்மையில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியலினத்து பையனும் பொண்ணும் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டியை, ஒரே ரிசர்வேஷனை பெற முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள், அது நியாயமா? அதனால் கோர்ட் என்ன சொல்லுது, இவ்வளவு வருமானத்துக்கு மேலே இருக்கிற பட்டியலின மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்காதீங்க. அந்த ரிசர்வேஷனை, பட்டியலின மக்களுக்கான ரிசர்வேஷனை இவ்வளோ வருமானத்துக்கு கீழே இருக்கிற பட்டியலின மக்களுக்கு கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பி அதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 100 வேலைக்கு 15 வேலை வந்து கண்டிப்பாக எஸ்சி மக்களுக்கு கொடுக்கணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 80 பட்டியலின மக்களாவது போட்டி போடுவாங்க, கரெக்டா? ஏன்னா போட்டி போடுவாங்க, கரெக்டா? அப்படி போட்டி போடும்போது அதில் அதிக வருமானம் உள்ளவர்கள் இனி போட்டி போட முடியாது. அதாவது அந்த அதிக வருமானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 50,000 60,000 வைக்க மாட்டாங்க. குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு நல்ல காலேஜ், ஒரு நல்ல ஸ்கூலோ இல்லை நல்ல கோச்சிங் சென்டரோ போய் படிக்க முடியாதா? அப்போது யாருக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும்? இப்போ அதே 15 வேலைகளை எப்படிப்பட்ட பட்டியலினத்தவர்களுக்கு கொடுக்கணும்னா, இந்த குப்பம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வளர்ச்சி அடையாத நிறைய ஒரு வசதிகள் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய, தினமும் வேலை செஞ்சு தான் நான் படிக்க முடியும்ன்ற நிலைமையில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. ஏன் ஜாதி கணக்கெடுக்கணும்னு சொல்ற தலைவர்கள் கூட இதை சொல்றாங்க. என்னன்னா, பட்டியலின மக்கள்ல அதிக வருமானம் உள்ள மக்கள் இப்பவும் கம்மியா தான் இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போ அந்த கம்மியா இருக்கிற அதிக வருமானம் உள்ள பட்டியலினத்தவர்களுக்கு ஒதுக்கீடு கிடைக்காது. அதுக்காக அவங்க படிக்கவே முடியாதுன்னு இல்லை, அவங்க ஓப்பன் கேட்டகரியோட ஃபைட் பண்ணணும். அப்போ யாருக்கு ஒதுக்கீடு கிடைக்கும்னா, வருமானம் கம்மியாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கீடு கிடைக்கும். இதே ஒதுக்கீடு பிசிறு தட்டாமல் கஷ்டப்படுற பட்டியலின மக்களுக்கு கிடைக்கும்னா அது நல்ல விஷயம் தானே. இப்போ இதை எதிர்த்து கவர்மெண்ட் ஜாபு ஆல்ரெடி வாங்கி இருக்கிற டாக்டர்ஸாகவும் இன்ஜினியர்ஸாகவும் ஆல்ரெடி ஒரு தலைமுறையில் ஆகி இருக்கிற, ரிசர்வேஷன் வச்சு ஆகி இருக்கிற பட்டியலின மக்கள்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. இளைஞர்கள்லாம் வாங்கணும், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க, உங்கள் கையாலேயே உங்கள் கண்ணை குத்த பார்ப்பாங்க. ஏன்னா நான் திருப்பி அதே கேள்வி கேட்குறேன். ஒரு நல்ல வசதி படைத்த அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் டாக்டர் ஆகிட்டாங்க, போன ஜென்ரேஷனில் ரிசர்வேஷன் வாங்கி டாக்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியலின பையனோ பொண்ணும் நல்ல இன்ஸ்டியூட்டில் படித்து ஓப்பன் கேட்டகரியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், கரெக்டாக? அப்போ அதே சீட்டை நீங்கள் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு பட்டியலின மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது கரெக்டாக தப்பா? இதைத்தான் கோர்ட் அப்படியே கோட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு தலைமுறை ஆல்ரெடி ரிசர்வேஷனோட பயனை அனுபவித்த ஒரு பட்டியலினத்தவருக்கு திருப்பி அது கிடைக்கக்கூடாது. அது கிடைக்க பெறாத ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எஸ்சி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அதான் இப்போ திருப்பியும் சொல்கிறேன், இதுக்கு முந்தின ஜென்ரேஷனில் நிறைய பட்டியலினத்தவர்களுக்கான அது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லைன்னா படிப்பு சீட்டாக இருக்கட்டும், போலி சான்றிதழ் மூலமாக சில பேருக்கு போயிருக்கு. அதாவது பட்டியலினம் அல்லாதவர்கள் கூட அரசியல்வாதிகளோட சப்போர்ட்டோட போலி சான்றிதழ் வாங்கினால போயிருக்கு அப்படின்னு நிறைய கோர்ட்டு தீர்ப்புகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இப்போ போராட்டத்துக்கு வந்து இறங்குவாங்க. ஸோ நீங்கள் அலர்ட்டாக இருங்க. இந்த தீர்ப்பு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏழை பட்டியலின மக்கள் தான் முதல்ல கொண்டாடணும். இது எஸ்சி இடஒதுக்கீடு மட்டும் இது வரப்போகிறது இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கும் வரப்போகுது, ஓபிசிக்கும் வரப்போகுது. ஸோ சீட்டுகள் இந்தந்த ஜாதியினருக்கு ஒதுக்கப்படக்கூடிய எந்தெந்த ஜாதியினருக்கு ஒதுக்கப்படக்கூடிய இந்த சீட்டுகள் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதில் கஷ்டப்படுறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு இந்த ஜாதி அடையாளங்கள்லாம் இல்லாமல் இந்த ஒதுக்கீடுலாம் பயன்படுத்த முடியாத வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு கீழே, அதாவது மாதத்துக்கு 60,000க்கு கீழே வருமானம் இருக்கிறவங்களுக்கு 10% இடஒதுக்கீடுன்னு ஒரு ரூல் வந்தது. அப்போது
வருஷத்துக்கு 8 லட்சம், அதாவது மாதத்துக்கு 60,000 சம்பாதிக்கிறவங்க ஏழைங்களா உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்ட அதே லெஃப்டிஸ்ட், போலி லெஃப்டிஸ்ட்டுகள் இப்போது 18 லட்சம் குறைஞ்சது அப்படியாவது ஒரு வருமான வரம்பு வைப்பாங்க. 18 லட்சம் வருமானம் இருக்கிறவங்கள ஏழைகள் அப்படின்னு வந்து பேசுவாங்க பாருங்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது எதையும் கேட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. நான் சொல்கிறது கூட அப்படியே நம்பாதீங்க. நான் சொல்கிறத வச்சு நீங்களே படித்து பாருங்கள். ஏழை எளிய பட்டியலின மக்களுக்கு முதல் உரிமை கொடுக்கணும். ஏன்னா இன்னமும் இவ்வளோ இடஒதுக்கீடு 76 வருஷமாக கொடுத்ததுக்கப்புறமும் இன்னும் நிறைய பட்டியலின மக்கள், பழங்குடியினர் மக்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ஒரு பரிந்துரையை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதை உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா நீங்கள் தான் முதல்ல கேள்வி கேட்கணும். பட்டியலின மக்களும், எம்பிசி இன மக்களும், ஓபிசி மக்களும் முதல்ல கேள்வி கேளுங்க. ஏன்னா கஷ்டப்படுறவனுக்கு ஏன் எனக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு இடத்த ஏன் கஷ்டப்படுற, ஏன்னா ஏன் வருமானம் அதிகமாக இருக்கிறவனுக்கு கொடுக்குற, எனக்கு முதல்ல கொடு, ஏன்னா எனக்கு தான் வருமானம் கம்மி அப்படின்னு சொல்லுங்க. இதைத்தான் எஸ்சி, அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு.